கடலூரில் மத்திய அரசு மற்றும் ரயில்வே உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஆந்திராவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி உள்ளிட்டோரிடமிருந்து ரூபாய் 1,14,00,000 பணம் பெற்றதாக கடலூரைச் சேர்ந்த தம்பதியினர் உள்ளிட்டோர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பணம் பெற்றுக்கொண்டு போலியான பணி ஆணைகள் வழங்கப்பட்டதாகவும் பணத்தை திருப்பி கேட்டபோது மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கட்டாரி அவினாஷ் என்பவர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் பண்டில்லா ரவீந்தர் என்பவர் மூலம் கடலூரைச் சேர்ந்த ஸ்மிருதி மாதவமூர்த்தி மற்றும் அவரது கணவர் பரத் ஆகியோர் அறிமுகமானதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு, ரயில்வே, வருமான வரித்துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி தன்னிடமும் தன்னுடன் தொடர்புடையவர்களிடமும் பணம் பெற்றதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக வங்கி பரிவர்த்தனை மற்றும் நேரடியாக பணம் வழங்கியதாகவும் தன்னிடமிருந்து மட்டும் சுமார் ரூபாய் 73 லட்சம் பெறப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது நண்பர் தசரி ஜானகிராவிடமிருந்து சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறப்பட்டதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மொத்தமாக 1,14,00,000 வரை பணம் வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ரயில்வே மற்றும் வருமான வரித்துறை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் பணி வழங்கப்பட்டதாக கூறி பணி ஆணைகள் வழங்கப்பட்டதாகவும் அவற்றை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் விசாரித்த போது அந்த ஆணைகள் உண்மையானவை அல்ல என்பது தெரிய வந்ததாகவும் கட்டாரி அவினாஷ் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தாங்கள் வழங்கிய பணத்தை திருப்பி தருமாறு கேட்டும் பணம் திருப்பி வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பணத்தை திருப்பி கேட்டு தொடர்பு கொண்ட போது தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் இதனால் தங்களது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பந்துலா ரவீந்தர் என்பவர் மூலமா ஸ்மிருதி மாதவமூர்த்தி அவர்கள் பழக்கமாக வராங்க. அவங்க ஆந்திரா நேட்டிவ், மேரேஜ் பண்ணது கடலூர். அவங்க ஹஸ்பண்ட் வீடு வந்து இங்கே அங்கே பழக்கமாகும் போது ஜாப்பை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் போது இவங்கள்ட்ட பணம் கேட்குறாங்க. ஜாப்புக்காக என்ன வேணால் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை, இன்கம் டேக்ஸ் வேலைக்காக பணம் கேட்கும்போது இவங்களை நீங்கள் எங்கே இருக்கு கேட்கும்போது கடலூரில் இருக்கேன், எங்கள் மாமனார் வீட்டில் இருக்கிறேன், எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்கிறாங்க. கடலூர் செம்மாளத்தில் அவசியம் போட்டு தான் வீடு இருக்குது. கடலூர் ரெண்டு பேர் அங்கே ஆந்திரா கிளம்பி வராங்க. இங்கே அவங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட்லாம் காட்டுறாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பணமாக கையில் முதல் தவணையாக ஒரு 10 லட்சம் பணம் கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கிட்டு நீங்கள் திரும்ப போயிட்டு வாங்க, ஆர்டர் காப்பி ரெடி போட சொல்லிட்டாங்க. போயிட்டு திரும்ப ஆர்டர் காப்பி ரெடி பண்ணிட்டு அதே ஒரு மீதி பணம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பணம் மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் 40 லட்சம் கொடுத்துருக்காங்க, இவங்க 73 லட்சம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1,14 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஒரிஜினலாக ஃபேக்காக கொடுத்துறாங்க. வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள், தொலைபேசி அழைப்பு பதிவுகள், வாட்ஸ்அப் உரையாடல்கள், பணி ஆணைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்களிடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் ரூபாய் 1,14,00,000 பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்துள்ள புகார் மனுவில் கட்டாரி அவினாஷ் தெரிவித்துள்ளார். 1,14,00,000 ரூபாய் பண மோசடி புகார், போலியான அரசு பணி ஆணைகள், தொலைபேசியில் மிரட்டல் என அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் இந்த புகார் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது.